இதுதாங்க மோடி பவர். இந்திய கப்பல்கள் மாஸ் என்ட்ரி, ஈரான் ஸ்பெஷல் பெர்மிஷன், ஹோர்முஸ் நீரிணையில் கெத்து. சர்வதேச அரசியலில் இந்தியா இன்று ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதை ஹோர்முஸ் நீரிணையில் நடக்கும் நிகழ்வுகள் அப்பட்டமாக நிரூபித்துள்ளன. மேற்கு ஆசியாவில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கப்பல்கள் கூட அந்த பகுதியில் பயணிக்க அஞ்சி நிற்கும் வேளையில் இந்திய கொடி தாங்கிய கப்பல்களுக்கு ஈரான் சிறப்பு அனுமதி வழங்கியிருப்பது உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கை உரக்கச் சொல்கிறது. குறிப்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இடையிலான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு ஈரான் உறுதியளித்துள்ளது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாகும். இதன் பயனாக புஷ்பக் மற்றும் பரிமல் ஆகிய 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் எந்தவித தடையும் இன்றி ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளன. அதே நேரத்தில் மற்ற நாட்டு கப்பல்கள், குறிப்பாக தாய்லாந்து நாட்டுடன் தொடர்புடைய கப்பல்கள் ஈரான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பது இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த முன்னுரிமையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இந்த சாதனை என்பது தற்செயலாக நிகழ்ந்தது அல்ல. இது பிரதமர் மோடியின் தலைமையிலான இந்தியாவின் வலுவான வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த வெற்றியாகும். சவுதி அரேபியாவிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த லைபீரிய கொடி ஏந்திய கப்பல் ஒரு இந்திய மாலுமியின் தலைமையில் பாதுகாப்பாக மும்பை வந்து சேர்ந்தது இதற்கு ஒரு கட்டியம் கூறுவது போல் அமைந்தது. உலக நாடுகள் தங்களுக்குள் மோதிக்கொண்டாலும் இந்தியா தனது நடுநிலைமையையும் அதே சமயம் தனது நாட்டின் நலனையும் விட்டுக் கொடுக்காமல் கையாண்டு வருகிறது. இதன் மூலம் உள்நாட்டில் நிலவும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு போன்ற பொருளாதார சிக்கல்கள் விரைவில் சீரடையும் சூழல் உருவாகியுள்ளது. உலகின் எந்த பகுதியில் போர் பதற்றம் நிலவினாலும் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் காய்களை நகர்த்தும் இந்த மோடி பவர் இந்தியாவின் சர்வதேச அந்தஸ்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் மௌனம் காக்கும் வகையில் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார தேவைகளை உறுதி செய்யும் இந்த ராஜதந்திர நகர்வு வரலாற்று சிறப்பு மிக்கது. உலகத்தில் எந்த நாட்டுடனும் எந்த நாட்டுக்கு போர் வந்தாலும் இந்தியாவிற்கு எந்தவிதமான பாதிப்பும் வராது. இதுதான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இது தெரியாமல் இங்கே காட்டுக்கத்தாய் கத்திக் கொண்டிருந்தார்கள். இப்போது எல்லாம் அடங்கி விடுவார்கள்.